கன்னிராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க நம்பியவங்க ஏன் தெரியுமா உங்களை தவறாக உங்களுடைய வாழ்க்கையில தவறாக மாறிவிட்டார்கள். நீங்கள் மனிதர்களை தேர்ந்தெடுக்கும் கூட உங்களுடைய புதுமையான அறிவை பயன்படுத்தி இவர்கள் நல்லவர்கள், நாணயமானவர்கள் என்று கணக்கு போட்டுத்தான் உங்களுடைய வட்டத்தில் நீங்கள் சேர்ப்பீர்கள். ஏன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மனிதர்கள் இருக்கலாம், ஆனால் அவங்க கூட சேர்ந்து நம்மளும் கெட்டுவிடக்கூடாது. நம்மளால அவனுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது, அவனால நமக்கும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது என்று நினைத்துதான் நீங்கள் பழகுவீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு பொறுப்புகள் அவ்வளவு இருக்கும். அதனால தேவையில்லாத ஒரு சேர்க்கையில் சேர்ந்து விட்டோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் நம்மளை நம்பி இருக்கக்கூடிய குடும்பமும் என்ன ஆகும் என்ற ஒரு காரணத்திற்காகவே சில நேரங்களில் நீங்க அமைதியாகவே இருப்பீங்க. நீங்க அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்த மனிதர்கள் கூட இறுதி நேரத்தில் உங்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு தவறானவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மாறியும் போயிருப்பாங்க. அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னமும் நடந்து உங்களுக்கு வலிகளையும் கஷ்டங்களையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதற்கு காரணம், நீங்கள் மனிதர்களை அவர்களுடைய தற்போதைய குணத்தை வைத்து மட்டும் எடை போடுகிறீர்களே தவிர மனித மனம் சூழ்நிலைக்கு தகுந்தபடி மாறும் என்ற ஒரு யதார்த்தத்தை நீங்க மறந்திருப்பீங்க. அதை மறந்து இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது கஷ்டத்தையும் வலிகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் அவர்களிடம் காட்டிய அதீத ஒழுக்கமும் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற உங்களுடைய எதிர்பார்ப்பும் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் சுமையாக மாறவும் ஆரம்பிக்கும். அந்த ஒரு சுமைகள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து இன்னமும் உங்களுக்கு கஷ்டங்களையும் வலிகளையும் நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் கடுமையான விமர்சனங்களை தாங்க முடியாமல் தங்களுடைய சுயநலத்திற்காக உங்களை ஏமாற்றிவிட்டு அவர்கள் விலகிய போது உங்களுடைய கணிப்பு தவறாகி போனதே என்று உங்களுடைய மனமானது பெரிதும் உடைந்து போயிருக்கும். அந்த ஒரு மன உளைச்சலிலிருந்து வெளியில் வர முடியாமல், வெளியில் தலை கூட காட்ட முடியாமல் நம்பிய உறவை நம்மளை விட்டு விலகி விட்டார்கள். குடும்பத்தில் ஒருவராக நினைத்தோம், ஆனால் இவர்களும் இப்படி செய்து விட்டார்கள், வெளியில் இருந்து வந்தவர்கள் தான் இப்படி செய்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களும் நமக்கு துரோகத்தை தான் வாரி வழங்குறாங்க என்கிற மாதிரியான கவலைகளும் சில வேதனைகளும் உங்களுடைய மனதிற்குள்ள அதிகப்படியான அளவுக்கு மனதை உடைக்கக்கூடிய அளவுக்கு சில பிரச்சனைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். அது இன்னமும் உங்களுக்குள்ள வழிகளை நிச்சயமா உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா உங்களுடைய அதிக குழப்பமும் அதிகமாக யோசிக்கக்கூடிய விஷயங்களுமே உங்களை அதிகமாக காயப்படுத்தி கொண்டும் உங்களை அழித்து கொண்டுமே தாங்க இருக்கும். கன்னி ராசியான உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்வெளியில் ஒரு எதிரியானது வெளியிலிருந்து வருபவர்கள் கிடையாது. அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அது என்ன அப்படின்னா, அதிகமாக யோசிப்பது. அதிகமாக யோசித்தாலே அதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் உங்களை தேடி வந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ நடந்திருக்கும். ஒரு நபர் சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்ற ஒரு சின்ன வார்த்தையை எடுத்துக்கொண்டு அவர் ஏன் அப்படி சொன்னார், அதற்கு பின்னால் என்ன அர்த்தங்கள் இருக்கும், நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று தான் அப்படி பேசினாரோ என்று இரவெல்லாம் தூங்காமல் அதை நீங்கள் நினைத்து கொண்டே தான் இருந்திருப்பீங்க. அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதையும் நினைத்து இரவெல்லாம் நீங்கள் தூங்காமல் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து ஆராய்ந்து கொண்டும் இருப்பீங்க. தூக்கமும் இருக்காது. எத்தனையோ நபரிடம் ஒரு நபர் சொன்னால் அதை நீங்க கேட்க மாட்டீங்க. அதே போல 10 நபர்கள் சொன்னால் மட்டுமே அதை நீங்கள் சரி என்று கேட்பீங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க விசாரிச்சு பார்ப்பீங்க. இவங்க ஏன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இதை பத்தி பேசுறாங்க, இதுக்கு பின்னால் என்ன அர்த்தங்கள் இருக்கும், என்ன பிரச்சனைகள் இருக்கும், என்ன நன்மைகள் நம்மை வந்து சேர்ந்தடையும் என்று எல்லாத்தையுமே யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இல்லாத ஒரு பிரச்சனையை உங்களுடைய கற்பனையால் நீங்களே உருவாக்கி கொள்வீங்க. அதற்கு நீங்களே துயரப்பட்டோம் உங்களை நீங்களே காயப்படுத்தி கொள்ளவும் நீங்களே தான் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிரியால நீங்கள் அழிந்ததை விட உங்களுடைய யோசனையால் நீங்கள் அழிந்ததை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு இடமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? நீங்களே கூறுங்க. இந்த அதீத சிந்தனை உங்களுடைய நிம்மதியை கெடுத்து உங்களுடைய ஆழ்மனதில் ஒரு பெரிய எதிர்மறை எண்ணத்தை விதைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விட்டு கொண்டே இருக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். மற்றவங்க காயப்படுத்துவதை விட உங்களுடைய சொந்த மூளை உங்களை சிந்தனையால் காயப்படுத்தியதுதான் மிகவும் அதிகமாகவே இருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு மனசு ரீதியாகவும் உங்களுடைய ஆழ்மனது ரீதியாகவும் உங்களுக்கு கஷ்டங்களையும் சந்தேகங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா, நான் கூறியதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதை கமாண்ட் வீலாக தெரிவியுங்கள். அப்பொழுதுதான் நானும் பார்த்து தெரிந்து கொள்வேன். நான் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்காததையோ உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்தும் வகையிலோ ஏதாவது பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனிமே நம்ம பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவுக்கான ஒரு
முன்னேற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த ஒரு தெளிவு உடனே கிடைக்காது. நாட்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு தெளிவாக நீங்க எப்படி இருக்கணும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள பிறந்துவிடும். கடந்த காலங்களில் நீங்கள் எதை செய்தாலும் அதில் முட்டுக்கட்டைகளும் கடைசி நேரத்தில் கை நழுவி போகக்கூடிய வாய்ப்புகளும் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிஞ்சி இருந்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில், அதுவும் இந்த ஒரு தேதிக்கு பிறகு, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு துல்லியமான முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எது செய்தாலும் அதில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்க, எந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் நடக்கு, யார் எது செய்தாலும் சரி அதனை பற்றி நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிக்கும். இது வரைக்கும் குடும்பத்துல பிரச்சனை, யாரிடம் பேசினாலும் பிரச்சனை, தொழில் செய்தாலும் பிரச்சனை, வெளியில் போனாலும் பிரச்சனை, யார்கிட்ட ஒரு வார்த்தை பேசினால் கூட பிரச்சனையாகத்தான் போய் முடிந்திருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நீங்க சொல்வதை 4 பேர் கேட்பாங்க. நீங்க எது சொன்னாலும் சரின்னு அவங்களும் கேட்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டும் இருப்பீங்க. நீங்க பார்க்கக்கூடிய வேலைகளில் உங்களுடைய தகுதிக்கேற்ற பதவி உயர்வும், நீங்கள் ஆசைப்பட்ட இடமாற்றமும் தங்கு தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகளில் தகுதிக்கேற்ற ஒரு பதவி உயர்வும் உங்களை தேடி வரும். அதனால போதுமான அளவுக்கு நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும். நீங்க ஆசைப்பட்ட இடமாற்றமும் தங்கு தடையின்றி கிடைத்துவிடும். தொழிலில் நீங்கள் போடக்கூடிய கணக்குகள் அனைத்தும் 100% துல்லியமாக பழித்துவிடும். இருந்தாலும் ஒரு முறைக்கு நீங்கள் மட்டுமே முடிவுகளை எடுக்காமல் உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கேட்டும் உங்களுடைய முடிவுகளை நீங்கள் எடுப்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். ஆமை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்த உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே இனி ஒரு நேர்கோட்டில் வெற்றியை நோக்கி அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரையை போல நீங்க பயணிக்கவா ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய இந்த ஒரு மாற்றத்தை பார்த்து அனைவருமே ஆச்சரியப்படுவாங்க. இவனால் எதையும் சாதிக்க முடியாது என்று உங்களை சாதாரணமாக எடை போட்ட இந்த ஒரு உலகம் இனிமே உங்களுடைய தெளிவான திட்டமிடலையும் அசுர வளர்ச்சியையும் கண்டு வியந்து பாராட்டக்கூடிய ஒரு காலங்கள் இதுவாகத்தான் இருக்கும். சில நபருடைய குழந்தைகளை உங்க கூட சேரக்கூடாது, இவன் எதுக்குமே லாக்கி கிடையாது, இவன் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே தவறாகத்தான் போகுது அப்படின்னு உங்கள் மீது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை வைத்திருப்பாங்க. ஆனா இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அது எல்லாமே மாறி இவன் கூட தான் நீ இருக்கணும், அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கு போகும் என்று அனைவருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும். பணத்திலும் தொழிலிலும் எப்படி தெளிமா நீங்க வளர்ச்சி அடைய ஆரம்பிப்பீங்க. பூமி தத்துவம் கொண்ட கன்னிராசி அன்பர்களுக்கு பண விஷயத்தில் எப்போதுமே ஒரு பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தனஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானம் இரண்டுமே ஒன்றாக பலம் பெற போகிறது. அதனால உங்களுடைய பொருளாதார பாதையே நிச்சயமாக மாறிவிடும். அந்த ஒரு பொருளாதார பாதையால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவ்வளவு மாற்றங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவா ஆரம்பிக்கும். புதிய வியாபார உத்திகளை கையாண்டு உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்திற்கு நீங்க எடுத்தவும் செல்வீங்க. முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் ஒரு சுறுசுறுப்பையும், கை நிறைய பணம் வருவதோடு மட்டுமல்லாமல் தேவையற்ற மருத்துவ விரயங்கள், வீண் செலவுகள் அனைத்தும் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தவும் படும். வராது என்று கைவிட்ட பழைய கடன்கள் எல்லாமே வசூலாகவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பு உயரத் தொடங்குவதால் இவ்வளவு காலம் உங்களை மாட்டி விதைத்த பொருளாதார பயமானது நீங்கி ஒரு பெரும் நிம்மதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அவ்வளவு மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் தான் நடக்கும். ஆனால் இது எல்லாமே உடனே நடக்கும் என்று கேட்டீர்கள் என்றால் உடனே நடக்காது. எந்த அளவுக்கு கெட்டது உடனுக்குடனே நடக்கிறதோ அதே போல நல்லது நடக்க வேண்டும் என்றால் பொறுமையாகத்தான் நடக்கும். அது எப்படி நடக்கும் என்பதை நீங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் கூறியதில் ஏதேனும் பொய் இருந்தாலோ ஏதேனும் தவறுகள் இருந்தாலோ என்னை மன்னித்து விடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.